Hi guys, welcome back to my channel. Iniki, I'm doing this video in Tamil. I'm really sorry for all those who don't understand Tamil. Please feel free to skip this video since there have been like so many of my subscribers asking me to do a video in Tamil. Today I thought I will do a video in Tamil. So that is why this video is going to be in Tamil. So please feel free to skip it if you don't understand this. என்னை வந்து ரொம்ப நாள் இந்த சேனலில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நான் தமிழில் வீடியோஸ் ஹார்ட்லி இது வரைக்கும் ஒரு வீடியோ ஏதோ தான் நான் பண்ணியிருக்கேன். நான் அதுக்கு மேலே பண்ணதில்லை. பிகாஸ் நிறைய லாங்குவேஜஸ்லேருந்து எனக்கு காமெண்ட்ஸ்லாம் வரும் சேயிங் தேர் நாட் ஃப்ரம் தமிழ். ஸோ அதனாலே எப்போவுமே நான் அதை புஷ் பண்ணிகிட்டே இருப்பேன். சரி நம்ம பண்ணுறது ஒரு காமன் லாங்குவேஜில் பண்ணலாம், எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. நாட் தட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பீக் இன் தமிழ், அப்படி கண்டிப்பாக கிடையாது. ஆப்வியஸ்லி இது என்னோட மதர் டங். மோர் என்ன சொல்கிறது கம்ஃபர்டபுள் இந்த லாங்குவேஜில். பட் ஸ்டில் இந்த ஒரே ஒரு ரீசனுக்காக ஐ ட்ரை டு கீப் மை லாங்குவேஜ் ரொம்ப பேசிக்காக, ரொம்ப காம்ப்ளிகேட்டட் வேர்ட்ஸ்லாம் இல்லாமல் ஐ ட்ரை டு கீப் இட் ஆஸ் சிம்பிள் அஸ் பாசிபிள். அப்போனா எல்லாருக்கும் புரியும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பொங்கல் மேக்கப் லுக். ஸோ பொங்கலுக்கு யூஸ்வலாக we hardly dress up, honestly. லைக் ஃபேமிலி வைஸ் இருக்கீங்க, செலிப்ரேட் பண்ணுறீங்கன்னா லைக் பெரிய இதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டோம், ரைட்? லைக் ரொம்ப சிம்பிளாக பேசிக்காக whatever we do, that's what we do. ஸோ சப்போஸ் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது காலேஜில் இல்லை வெளியே எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் அப் பண்ணணும், ரைட்? ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு நீங்கள் எப்படி ட்ரெஸ் அப் பண்ணலாம், ப்ளஸ் இதில் ஸ்டெப்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கவோ ரிமூவ் பண்ணிக்கவோ செஞ்சுக்கலாம். இதுதான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. இப்போ ரீசெண்டாக இது என்னோட ஒரு கம்ஃபர்டபுள் மேக்கப், லைக் ஃபவுண்டேஷன் இல்லாமல் ஜஸ்ட் கன்சீலர் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு மேக்கப். ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் காலேஜ் படிக்கும் போது என்னோட தமிழை ரொம்ப ஓட்டுவாங்க. ஏன்னா அந்த நாகர்கோவில் ஸ்லாங் அண்ட் டச் ரொம்ப இருக்கும்னு. ஸோ ஏதாவது உங்களுக்கு புரியலைன்னா ஐம் ரியலி சாரி, யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நான் ரொம்ப என்னோட லாங்குவேஜை டிஃப்ரெண்ட் பீப்புள் கூடலாம் பேசியெல்லாம் மாற்றிக்கல. ஈவன் வித் மை ஹஸ்பண்ட் நான் ரொம்பலாம் அவங்களோட தமிழை அடாப்ட் பண்ணிக்கணும்ல இல்லை. மேக்ஸிமம் ஐ ட்ரை டு ஸ்பீக் இன் நாகர்கோவில் தமிழ் ஒன்லி. ஏன்னா அது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள். அண்ட் இன்னைக்கு வீடியோவில் நான் யூஸ் பண்ண போகிற ப்ராடக்ட்ஸ் மோஸ்ட்லி ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ். ஸோ உங்களுக்கு சப்போஸ் இந்த ப்ராடக்ட்ஸ் கிடைக்காது அப்படின்னு இருந்துச்சுன்னா ஐ ஆல்சோ கிவ் அன் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் திஸ், ஓகேவா? ஸோ தட் நீங்கள் நைக்காவில் ஆர்டர் பண்ணிக்கலாம், நைக்கா பர்பிள் whatever you want. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ப்ரைமர். லைக் ப்ரைமரோட பெரிய ஃபேன் தான். பட் இப்போ ரீசெண்டாக லைக் ப்ரைமர்ஸ் என்னை கொஞ்சம் ஸ்கின்னை ட்ரை பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ அதனால் நான் ரொம்ப கம்மியாக வெரி வெரி லிட்டில் ஃபோக்கஸ் இந்த மாதிரி ரொம்ப கம்மியான குவான்டிட்டி எடுத்துகிட்டு ஐம் ஜஸ்ட் அப்ளையிங். எங்கெல்லாம் இந்த ஓப்பன் போர்ஸ் இருக்கோ அங்கே மட்டும்தான் ஐம் கோயிங் டு அப்ளை. ஃபுல் ஃபேஸில் நான் பண்ணுறது இல்லை இப்போ. ஸோ கொஞ்சம் எங்கெல்லாம் நம்மளுக்கு ஜாஸ்தி ஆயிலி ஆகுதோ அங்கேயும், ப்ளஸ் ஓப்பன் போர்ஸ் இருக்கிற இடம் மட்டும் ஐ அப்ளை. மிச்சம் இங்கே ரெஸ்ட் ஆஃப் த ஃபேஸ்லாம் ஐ டோன்ட் டூ இட். ஏன்னா இப்போது மேபி வித் ஏஜ் அண்ட் ஆல் ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகுது. அதனால ஸோ நான் மேக்ஸிமம் எவ்வளோ கம்மியான லேயர்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மியாக பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக ஸோ ப்ரைமர் போட்டாச்சு. ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் வாட் ஐம் யூஸிங் இஸ் இந்த concealer and this is from Too Faced and it is called Born This Way. So என்னோட ஷேட் golden. ஸோ இந்த ப்ராடக்ட் நைக்கால அவைலபிளாக இருக்குது. ஸோ இட்ஸ் a very very good product, நல்ல கவரேஜ், ப்ளஸ் இட் ஆல்சோ ஹைட்ஸ் ஆல் யுவர் டார்க் சர்க்கிள்ஸ், பிக்மெண்டேஷன் எல்லாம். என்ன வித் கன்சீலர்ஸ்னால் நீங்கள் உங்களோட ஓன் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு கன்சீலர் போட்டுக்கிட்டிங்கன்னா இட் will be very easy to cover pigmentation. ஸோ ஹைலைட்டிங்கிறதுக்கு we always buy like one shade lighter இல்லை. ஸோ இது if you buy a concealer that is of your shade-na it will help you cover pigmentation. ஸோ அப்படியும் இல்லை அப்படின்னா you can go one shade darker. ஸோ அது கூட ஈஸியாக உங்களுக்கு பிக்மெண்டேஷனை ஹைட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் ஃபேஸ்லலாம் அப்ளை பண்ணல, ஒன்லி ஆன் த ஏரியாஸ் வேர் ஐ ஹாவ் கொஞ்சம் இந்த கிரேஷாக கொஞ்சம் டார்க்காக என்னோட ஃபேஸ் டோனுக்கு ஈவனாக இல்லாத ஏரியாஸ் மட்டும் நான் இந்த கன்சீலர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு கன்சீலர் ப்ரஷ் வச்சு இதை பிளெண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ பிளெண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இப்போ பார்க்க ரொம்ப தெரியாது, பட் நீங்கள் மெயின் லைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த இடம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ப்ராடக்ட் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அது இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா யூ ஹாவ் டு டேக் அ ஃபவுண்டேஷன் ப்ரஷ், லைக் பிளெயின் ப்ரஷ், லைக் ப்ராடக்ட் எதுவுமே இல்லாமல் லைக் இந்த கீழெல்லாம் ஜஸ்ட் பிளெண்ட் எவ்ரி திங் டுகெதர்.
லைக் ரொம்ப இந்த இடத்துல போட்டு வந்து ரப் பண்ணிங்கன்னா இந்த கன்சீலர் ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த எட்ஜஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ அதெல்லாம் வந்து யூ ஹாவ் டு கீப் அப்ளைங். இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா, லைக் பிளெண்ட் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இட் வில் ஸ்ப்ரெட் அவுட் ஈவன்லி. அண்ட் வந்து உங்களுக்கு அந்த டப்புன்னு வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு பேட்சியான ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து ஸ்கின்னில் தெரியாது. என்னோடய மிரர் வந்து இந்த சைடில் இருக்குது. ஸோ அதனால மேபி நான் இந்த பக்கம் பார்த்து பிளெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரீசன் இதுதான். அண்ட் நவ் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் செட் பண்ணுறதுக்காக ஐம் யூஸிங் லூஸ் பவுடர். ஸோ இது வந்து இஸ் ஃப்ரம் Onam Saree. ஸோ இதை வந்து நான் கொஞ்சமாக ப்ரஷில் இப்படி எடுத்து எக்ஸஸை டேப் பண்ணிவிட்டு ஐம் கோயிங் டு அப்ளை வேர் ஐ ஹாவ் கன்சீல்டு. ஸோ இதோட ஒரு ஆல்டர்னேட்டிவ் வந்து உங்களுக்கு K-Beauty டிரான்ஸ்லூசன்ட் பவுடர், அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. So you can use that. So in the concealer போட்டுக்க இடத்துல மட்டும் you have to keep patting it on the area with like a lot of powder, but overall ஃபேஸுக்கு ரொம்ப லைட்டாக ப்ரஷ் பண்ணி just blend it all away. Oh my god, தமிழில் பேசுகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நார்மலாக பேசுகிறதுக்கு இவ்வளோ கஷ்டமாலாம் இல்லை, ஆனால் இப்படி மைக்கில் வந்து வீடியோக்கு உட்காந்தாலே வந்து அந்த பழக்கமே இல்லையா, ஏதோ வித்தியாசமாக ஒரு மாதிரி இருக்குது. நார்மலாலாம் இப்போல்லாம் பேச மாட்டேன், அதுவும் உண்மை. பட் இங்கே வந்து ஏதோ வந்து நானே கஷ்டப்பட்டு என்ன சொல்கிறது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி பேசுகிற மாதிரி இருக்காது. ஏன் தெரியல, எனக்கு அப்படியே ஃப்ரீயாலாம் வந்து பேச முடியல. மேபி இது என்னோட லைக் ஃபர்ஸ்ட் வீடியோ இல்லை செகண்ட் வீடியோ, அதனால அப்படி இருக்கும். ஆப்வியஸாக வருஷத்துக்கு ஒரு வீடியோ தமிழில் பண்ண அப்படி தான் இருக்கும். வாட் எல்ஸ் கேன் ஐ எக்ஸ்பெக்ட். ஓகே, ஸோ இப்போ பிளெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் எதுவும் தெரியாது, எல்லாமே ஈவனாக இட் லுக் ஆல் த சேம். அண்ட் இதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் ஆக வென் ஆல் த நேச்சுரல் ஆயில்ஸ் அண்ட் எவ்ரிதிங் கம் அவுட், எல்லாமே வந்து ஈவனாக வில் பி நீட், எதுவுமே வந்து தனியெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நெக்ஸ்ட் இப்போ வந்து ரேர் பியூட்டியோட நியர்லி நியூட்ரல்ங்கிற ப்ளஷ் ஷேடை ஐம் ஜஸ்ட் கோயிங் டு பி அப்ளை யூஸிங் மை ஃபிங்கர்ஸ். இது வந்து ரொம்ப ஒரு பேசிக் நியூட்ரல் ஷேட், லைக் போட்டிருக்கிறதே தெரியாது, அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சட்டிலாக இருக்கும். அண்ட் இது போட்டுட்டு ஜஸ்ட் பிளெண்டிங் இட் வித் அ ப்ளஷ் ப்ரஷ். ஸோ இது வந்து பேக் ஜோவிட்டா கொலாபரேஷனில் உள்ள ப்ரஷ், லைக் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இஃப் யூ ஆர் பிளானிங் டு இன்வெஸ்ட் ஆன் அ ப்ரஷ் தென் இந்த செட் வாங்குங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. லைக் நிறைய சீப்பான செட்ஸ் அவைலபிளாக இருக்குது அமேசான்லலாம், பட் இந்த மாதிரி என்ன சொல்கிறது ஷெட் ஆகுறது, லைக் பண்ணிகிட்டு இருக்கும் போதே இங்கே வந்து ஹேர் எல்லாம் இங்கே விழுறது, இந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பட் இதில் அது எதுவுமே இல்லை. இட்ஸ் வெரி வெரி குட். ஸோ யாராச்சும் ஒரு நல்ல செட் ஆஃப் ப்ரஷஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தென் ஐ வுட் சஜஸ்ட் பேக் ப்ரஷஸ் ஆர் ஜென்ரலி வெரி குட். பட் இந்த செட் வேணுமா வேணாமாங்கிறது யுவர் சாய்ஸ். இட் இஸ் பேக் ஜோவிட்டா கலெக்ஷன். ஓகே, ஸோ ப்ளஷ் இஸ் டன். இப்போ வந்து கான்டோர் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு கான்டோர் வந்து ஐ டோன்ட் டூ இட் டு இந்த சீக் போன்ஸ் உள்ளே போகணும் அப்படிங்கிறது என்னோட ப்ரையாரிட்டி இல்லை. ஆக்சுவலாக நான் கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கும் போது ஐ வாஸ் டூயிங் தேட். ஆனால் இப்போது வந்து வேணாம், எனக்கு இதுவே ஓகே தான் அப்படின்னு இருக்குது. பட் ஆனால் எனக்கு கான்டோர் கண்டிப்பாக என்னோடய ஃபோர்ஹெடை வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது டோன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். ஸோ இல்லைனா வந்து என் ஃபோர்ஹெட் வந்து ரொம்ப பெருசாக காட்டுவோம். ஸோ அதுக்காக ஐ யூஸ் திஸ். ஸோ நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் வந்து Kat Von Dயோட ஜெல் கான்டோருங்கிற ப்ராடக்ட். அண்ட் இதோட ஷேட் வந்து டேன் நியூட்ரல். ஸோ இது மாதிரி ஒரு ப்ராடக்ட் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இந்தியாவில் நான் பார்க்கல. இது ஷார்லட் டில்பரியோட கான்டோர் வாண்ட், இது ரெண்டுமே வந்து என்னோடய ஃபேவரேட். லைக் லிக்விட் இதெல்லாம். ஸோ போட்ட உடனே வந்து யூ ஹாவ் டு பிளெண்ட் இட் ஆஃப் அண்ட் வந்து ரொம்ப நேச்சுரலாக சட்டிலாக தெரியும். ஸோ அதனால இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பவுடரை விட. ஸோ வித் ஏஜ் என்ன ஆகும்னா யுவர் ஸ்கின் பிகம்ஸ் அ லிட்டில் மோர் ட்ரையர். ஸோ அதுக்காக யூ obviously choose cream products, liquid products over powder products. ஸோ அது ஏன்னா பவுடர் போடும்போது இந்த ரிங்கிள்ஸோ இல்லை உங்கள் ஸ்கின்ல இருக்கிற டெக்ஸ்சரோ ரொம்ப பிரைட்டாக தெரியும். பட் வித் க்ரீம் ப்ராடக்ட்ஸ் இட் டசன்ட் லுக் that way. ஸோ அதுக்காக இது என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். ஸோ இன்கேஸ் இஃப் யூ ஆர் ஆல்சோ லுக்கிங் ஃபார் ஒன் தென் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐலைனர் காஜல் போட போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஐ மேக்கப்லாம் நான் எதுவுமே பண்ணல. இட்ஸ் ஓகே, ஐ வாண்ட் கீப் இட் சிம்பிள். அதுக்கு இன்னைக்கு வந்து ஐம் யூஸிங் திஸ் லாக்மி இன்ஸ்டா லைனர். ஸோ இந்த ஐலைனர் பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாரும் வாங்கியிருப்போம் கரெக்டாக. இது வந்து
இதோட வாண்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஓகேவா, லைக் வந்து அவ்வளோ ப்ரிசிஷனோட செமையாக வந்து உங்களுக்கு அந்த ஐலைனர் ஷேப் கிடைக்கும். பட் இதில் என்ன ப்ராப்ளம்னா வாட்டர் ப்ரூஃப், ஸ்மட்ச் ப்ரூஃப் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இப்படி தேய்ச்சிங்கன்னா ஃபுல்லாக போயிடும். ஸோ அது மட்டும்தான் இதோட ப்ராப்ளம். மற்றபடி லைக் செம்ம ஐலைனர். லைக் எல்லாருமே வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் மேக்ஸிமம் காலேஜில் யூனோ அந்த ஸ்டேஜில் வந்து கண்டிப்பாக இதான் யூஸ் பண்ணிப்போம். ஆப்வியஸாக அப்போ இது மட்டும்தான் இருந்துச்சு. நீங்கள் போய் எங்கே கேட்டிருந்தாலும் கண்டிப்பாக வந்து இது மட்டும்தான் இருக்குன்னு தான் சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி வந்து நான் யூஸ் பண்ண போகிறது இந்த ஐலைனர் தான். நீங்கள் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. பெஸ்ட் வந்து ஒரு நல்ல ஸ்மட்ச் ப்ரூஃப் ஐலைனர் அப்படிலாம் பார்க்குறீங்கன்னா கெட் இங்க்ளாட் ஜெல் ஐலைனர். நான் பிரைட்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணியிருக்கேன். லைக் இட் ஸ்டேஸ் ஆல் டே. அது யூஸ் பண்ணிட்டு லைட்டாக வந்து நீங்கள் பிளாக் கலரில் கொஞ்சம் ஐஷேடோ வச்சு செட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே இருக்கும். ஸோ அவ்வளோ ஒரு ப்ரிசிஷனோட ஐலைனர் வரும். ஓகே, நான் நெக்ஸ்ட் ஐயும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரேன். ஓகே, ஸோ வந்து லைனர் போட்டு முடிச்சாச்சு. ரொம்ப ஈஸியாக ஜஸ்ட் நார்மலாக ஒரு விங் லைன் மட்டும்தான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ இந்த ப்ளம் காஜல் வச்சு வாட்டர் லைன் கீழே நான் வந்து ஸ்மட்ச் பண்ணிக்க போகிறேன். லைக் நார்மலாக எனக்கு காஜல்ங்கிறது சுத்தமாக பிடிக்காது. பிகாஸ் இட்ஸ் ஸோ ஹார்ட் டு ரிமூவ். லைக் இதை ரிமூவ் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு கண்ணு வந்து ஒரு வலி ஆகிடும். பயங்கர சென்சிட்டிவும் என்னோட ஐஸ். ஸோ எவ்வளோ வந்து இதை வந்து எஸ்கேப் ஆக முடியுமோ ஆகிடுவேன். பட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபெஸ்டிவல் அப்போ மட்டும் just like convince myself to wear it. So college time la I used to wear a lot of kajal. So appo kajal la obviously நம்ம வாஷ் பண்ணனும் தேவையில்லை, அதுவே வாஷ் ஆயிடும். லைக் வீட்டுக்கு வரும்போது நல்ல பேண்டா மாதிரி வருவோம். பட் தட்ஸ் ஓகே. அதனால எனக்கு அவ்வளோ கஷ்டமெல்லாம் இருந்தது இல்லை அதை வாஷ் பண்ணுறதுக்கு. பட் ஆப்வியஸாக போக போக ஸ்மட்ச் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப்னு வாங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இட்ஸ் வெரி ஹார்ட். இது வந்து கொஞ்சம் என்னோடய ஐஸை லைக் கொஞ்சம் வந்து ஓப்பன் அப் பண்ண மாதிரி இருக்குது கொஞ்சம். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ரிங்கிள்ஸ் இருக்குது இங்கே கீழே அப்படின்னா லைட்டாக வந்து இந்த காஜலை வந்து நீங்கள் ஸ்மட்ச் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் அப்படி லைக் கிராஜுவலாக ஸ்மட்ச் பண்ணி விட்டிங்கன்னா இதை வந்து கொஞ்சம் கவர் பண்ணலாம். லைக் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக தெரியாது, லைக் ஹவு நார்மலாக அது இருக்கிற மாதிரி. ஸோ இது வந்து ஒரு சின்ன டெக்னிக். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், மஸ்காரா. ஸோ இது வந்து மேப்ளின் ஸ்கை ஹை மஸ்காரா இந்தியாலேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குது இந்த மஸ்காரா. பட் இதுவும் அகெயின் வாட்டர் ப்ரூஃப் அண்ட் நான் வாட்டர் ப்ரூஃப் 2 வெர்ஷன் இங்கே கிடைக்கும். ஐ டோன்ட் நோ அபவுட் இந்தியாலேயும் எனக்கு தெரிஞ்சு 2 இருக்கணும். நல்லா இருக்குது. லைக் இந்த ஃபார்முலா, லைக் ஹவ் இட் மேக்ஸ் யுவர் லேஷஸ் லுக் லைக் ரொம்பவே நல்லா இருக்குது. பட் அகெயின் கொஞ்சம் கஷ்டம் டு வாஷ் இட் ஆஃப் இஃப் யூ கெட் த வாட்டர் ப்ரூஃப் வெர்ஷன். ஸோ டெய்லி வேர்க்கெலாம் நீங்கள் வந்து ஏதாவது வாங்குறீங்கன்னா டோன்ட் கோ ஃபார் வாட்டர் ப்ரூஃப் ஸ்மட்ச் ப்ரூஃப் வெர்ஷன் எல்லாம். ஸோ ஹார்ட் டு ரிமூவ் அண்ட் ஆல்சோ அதை ரிமூவ் பண்ணும்போது வி டேமேஜ் ஆர் லேஷஸ் அண்ட் ஐப்ரோஸ் எல்லாமே. ஸோ அதுக்காக கொஞ்சம் ஜென்டிலான ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கோங்க. பட் ஃபார் ஈவென்ட் ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்க்கெல்லாம் அப்போது வந்து யூ கேன் டூ whatever you want. எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அது போடுங்க. ஏன்னா லைக் லாங் டே ரொம்ப நேரம் இருக்கணும், மேக்கப் ரொம்ப நேரம் லாஸ்ட் ஆகணும்னா கண்டிப்பாக வீல் நீட் லைக் பெட்டர் ப்ராடக்ட்ஸ் இல்லை, வாட்டர் ப்ரூஃப், ஸ்மட்ச் ப்ரூஃப் இதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்க போகிறேன். அண்ட் ஐப்ரோஸ்க்கு வந்து ஐம் யூஸிங் அனஸ்தாஷியா பெவர்லி ஹில்ஸில் டிப் ப்ரௌ பொமேட். ஸோ இதில் வந்து ஷேட் வந்து எபோனி. எனக்கு வந்து ஐப்ரோ பென்சில், என்ன சொல்கிறது, ஐப்ரோ டென்ட் எல்லாத்த விட ஃபேவரட் வந்து ஐப்ரோ பொமேட். ஸோ எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி மேக்கில் வந்து ஒரு ஐப்ரோ பொமேட் இருக்கும், அதுவும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் திஸ் இஸ் லைக் மை ஃபேவரட், நெக்ஸ்ட் ஃபேவரட். இதை விட என்ன கேட்டால் எனக்கு மேக் தான் பிடிக்கும். ஓகே, ஸோ பேஸ் டன், ஐஸ் டன், எல்லாமே ஓவர். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம யூஸ் பண்ண அந்த ஃபவுண்டேஷன் ப்ரஷ் இருக்குல்ல, whatever was left, அதை வந்து கொஞ்சம் வந்து வில் டேக் இட் டு யுவர் நெக் ஆல்சோ, கொஞ்சம் வந்து இந்த ஷேட் மேட்ச் பண்ணுறதுக்கு. அதுக்கு மேலே வித் தட் சேம் பவுடர் ப்ரஷ் அதுவும் வந்து whatever is left அதை மட்டும் வச்சு கொஞ்சம் அதையும் பிளெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நவ் வில் கோ ஆன் டு லிப்ஸ். ஸோ லிப்ஸுக்கு இன்றைக்கி நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா சுகரோட லிப் லைனர். சாரி, இதோட ஷேட் வந்து டஃபிட்டா டெரகோட்டா. இது வந்து ஒரு நல்ல வார்ம் ப்ரௌன் ஷேட். ஸோ என்னென்னா என்னோடய அவுட்ஃபிட்டும் வந்து பிங்க்கு, புட் ப்ளஷ் ஆல்சோ பிங்க். ஸோ ஆப்வியஸாக அதனால வந்து எனக்கு லிப்ஸ்டிக்கும் பிங்காக போடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ஐ தாட் ஐல் ஜஸ்ட் வேர் அ வார்ம் ப்ரௌன். ஸோ
இந்த லிப் லைனர் வந்து செம்ம ஷேட் ஓகேவா, பட் எனக்கு இந்த ஃபார்முலேஷன் சுத்தமாக பிடிக்காது. பிகாஸ் இது வந்து எக்ஸாக்டாக லிப்ஸ்டிக் மாதிரியே ரொம்ப பட்டரியாக இருக்கும். ஸோ நார்மலாக லிப் லைனர்ஸ் வந்து அவ்வளோ பட்டரியாக இருந்துச்சுன்னா இட் ஒன்ட் லாஸ்ட் வெரி லாங். ஸோ அதுக்காக தான் லிப் லைனர்ஸ் வில் பி லைக் வெரி என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஒரு ட்ரையான ஒரு டிஃப்ரெண்ட்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும்ல லிப் லைனரை லிப்ஸ்டிக்கை விட. ஸோ இது வந்து ரொம்ப பட்டரியாக இருக்கும். ஸோ அதனால் இது சீக்கிரம் போயிடும். அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக தான் ஐ டோன்ட் லைக் இட். மற்றபடி இட்ஸ் அ குட் ப்ராடக்ட். ஓகே, நம்ம இப்போ ஓரளவுக்கு வந்து லைன் பண்ணியாச்சு. வெரி சிமிலர் ஷேட் இதுக்கு ஏற்ற மாதிரி இஸ் ஃப்ரம் வெரிஃபைட். ஸோ இந்த பிராண்ட் வந்து இஸ் ஃப்ரம் அனதர் யூடியூபர் அண்ட் ஹர் நேம் இஸ் அனம். ஸோ அவங்களோட பிராண்ட் இது வெரிஃபைட். அண்ட் இது வந்து பட்டர் டு மேட் லிப்ஸ்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து இந்த ஷேட் பூ, ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் ஷேட். அண்ட் இந்த ஷேடு வந்து லைக் எல்லாத்துக்கும் சூட் ஆகும் அந்த மாதிரி ஒரு ஷேட், வெரி வெரி பியூட்டிஃபுல் ஷேட். அவ்வளோதான், என்னோட மேக்கப் இஸ் டன். ஸோ இது வந்து இப்படியே விட்டுடலாம். லைக் ரொம்ப வந்து ஒரு ஹாட் ஹியூமிட் வெதரில் இருக்கீங்க, வெளில போகிறீங்க அப்படின்னா இது வந்து அப்படியே விட்டுருங்க, ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகும். பட் இல்லை நிறைய வந்து ஏசியில் இருக்க போகிறோம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா யூஸ் அ செட்டிங் ஸ்ப்ரே. ஸோ இது வந்து கொஞ்சம் ஹைட்ரேட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் பை மேக் Plus. So இது வந்து செட்டிங் ஸ்ப்ரேன்னு சொல்றதை விட இட்ஸ் லைக் அ ஹைட்ரேட்டிங் ஸ்ப்ரே. ஓகே, ஸோ மேக்கப் இஸ் டன். இப்போ வந்து சாரி ஜுவல்லரி எல்லாம் போட்டுட்டு ஐ ஜஸ்ட் ஷோ யூ கைஸ் த ஃபைனல் லுக். ஓகே, ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் லுக். சாரி ஜுவல்லரி எல்லாமே போட்டாச்சு. ஸோ கண்டிப்பாக ஃபீல் ஃப்ரீ டு லைக் மிக்ஸ் அண்ட் மேட்ச் அக்கார்டிங் டு யுவர் அவுட்ஃபிட். இது வந்து ஐ ஃபீல் லைக் இட்ஸ் மோர் லுக்கிங் லைக் ஒரு என்ன சொல்கிறது, bridesmaid லுக் ஃபார் லைக் ஒரு கிறிஸ்டியன் வெட்டிங் ஒரு bridesmaid லுக் மாதிரி. பட் யா, ஐ ஹாவ் ஃபேக் ஃப்ளவர்ஸ். ஆப்வியஸாக இது வந்து thermocol ones இங்கே அதுதான் கிடைக்கும் ஆஸ்திரேலியாவில். ஸோ ஐ டோன்ட் ஹாவ் த ப்ரிவிலேஜ் ஆஃப் கெட்டிங் மல்லிப்பூ ஊரில் கிடைக்கிற மாதிரி. ஸோ எனிவே அவ்வளோதான். திஸ் இஸ் ஹவு மை மேக்கப் லுக் டர்ன்ட் அவுட் டுடே. இது நாட் ஜஸ்ட் பொங்கல், ஒரு வெட்டிங்கோ இல்லை ஒரு பிரைட்ஸ்மேடாக நீங்கள் போறீங்கனாலும் ஆஃப்கோர்ஸ் இட் இஸ் ஸோ நைஸ் டு லைக் யூனோ வேர் இட். அதுவும் இந்த பிங்க் காம்பினேஷன் இருக்கிறதுனால இட்ஸ் லைக் வெரி சட்டில், வெரி பியூட்டிஃபுல். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு கீழே காமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா இல்லையான்னு. அண்ட் ஆல்சோ என் தமிழ் எப்படி இருந்ததுன்னு தயவு செஞ்சு சொல்லுங்கள். எனக்கு வந்து ரொம்ப கான்ஷியஸாக நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டில் தி எண்ட் அண்ட் I'll see you guys in another video. Bye bye, take care.